என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மருதூரில் பள்ளி தொடங்கி 100 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இந்த 100ஆண்டு விழா ஒருங்கிணைக்கப்பட்டு சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றதை எண்ணி பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். நான் விமானம் பிடித்து வந்து சேர்வதற்கு காலதாமதமானதால் இந்த நிகழ்வும் காலம் தாழ்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக முதலில் எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றுதான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. சென்னைக்கு வந்து சேரவே நள்ளிரவை தாண்டிவிட்டது. அதிகாலை விமானத்தை பிடிக்க இயலாத நிலையில் அடுத்த விமானம் பிடித்து வருவதற்கு இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது. எனவே பள்ளி நிர்வாகமும் பொதுமக்களும் அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் பொறுத்திருள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல இந்த பள்ளி தொடங்கிய காலத்தில் 1924 இது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருந்த ஒரு குக்கிராமம். அப்போதெல்லாம் இந்த பகுதியிலே சாலை வசதி இல்லை. நான் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படித்த காலத்தில் 8வது முடித்துவிட்டு திட்டக்குடியில உயர்நிலை பள்ளியிலே சேரும் போது சான்றிதழ் பெறுவதற்காக செந்துறைக்கு தாசில்தார் அலுவலகத்திற்கு வர வேண்டும். இங்கே வந்துதான் அந்த சாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், வருமான சான்றிதழ் ஆகியவற்றை எல்லாம் வாங்க வேண்டும். அப்படி தாசில்தாரை சந்தித்து சான்றிதழ் வாங்க வேண்டுமானால் அதற்கு முன்னதாக கிராம முன்சீப் அவரிடத்திலே, கர்ணம் அவரிடத்திலே 2 பேரிடத்திலும் பரிந்துரை கடிதம் வாங்கி வர வேண்டும். அவர்கள் ஒரு சான்று கடிதம் தருவார்கள். இதையெல்லாம் வாங்கி கொண்டு செந்துறை வர வேண்டுமானால் நடந்தே போக வேண்டும். தலைவாயில முன்சீப் இருப்பார், அங்கனூரில கர்ணம் இருப்பார். எழுதி வாங்கி கொண்டு செந்துறைக்கு நடந்தே வர வேண்டும். இப்போதெல்லாம் சைக்கிள் கூட செல்ல முடியாது என்கிற அளவுக்கு பாதை மிக மோசமாக இருந்த காலம். 70களிலேயே அப்படி இருந்தது என்றால் 1920களில் எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திருச்சிராப்பள்ளி மாவட்டமாக இருந்தபோது இந்த ஒன்றியம் உடையார்பாளையம் தாலுகாவாக இருந்தது என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு செந்துறையே ஒரு தாலுகாவாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அரியலூர் மாவட்டமாக இருக்கிறது. 100 ஆண்டுகள் உருண்டோடி இருக்கின்றன. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியிலே இருந்த பெரியவர்கள் நம்ம பகுதி மக்கள், இளைஞர்கள் எதிர்காலத்தில் படிக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த பள்ளியை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது அவர்கள் இருக்கும் திசை நோக்கி நாம் தலைவணங்கி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தொடக்க பள்ளியை அவர்கள் 100 ஆண்டுக்கு முன்பு சிந்தித்து உருவாக்கியதால் தான் இதிலிருந்து ஏராளமான மாணவர்கள் பயின்று இன்றைக்கு பல்வேறு துறைகளில் வல்லுநர்களாக வளர்ந்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுபோல 100 ஆண்டுகளை கடந்த பள்ளிகள் எல்லாம் 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் என்பது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. உடனே எனக்கு என்ன தோன்றியது என்றால், நான் படித்த அங்கனூர் பள்ளிக்கூடம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கும், அதற்கு ஏதேனும் சான்று இருக்குமா, ஆவண சான்று இருக்குமா என்று சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே கேட்டேன். கட்டாயம் இருக்கும், நீங்கள் தேடி பாருங்கள். ஆக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது போன்ற பள்ளிகளை எல்லாம் மேம்படுத்த வேண்டும், இந்த பள்ளிகளின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை மேலும் வலுப்பெற வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு அவர் ஆணையிட்டிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. 4 முதல்வர் திட்டம் குறித்தும் இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னார். மாணவ செல்வங்கள், பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் மாணவிகளுக்கு என்பதைப் போல மாணவர்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கும் தமிழ் முதல்வர் திட்டம் என்ற திட்டத்தை அறிவித்து அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது இந்தியாவிலேயே
தமிழ்நாடுதான் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அதனால்தான் இதை முதல்வர் அவர்கள் திராவிட முன்மாதிரி அரசு என்று குறிப்பிடுகிறார். பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி மாநிலமாக இது விளங்குகிறது. தமிழ்நாட்டை பார்த்து அண்டை மாநிலங்களில் பல திட்டங்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். டெல்லியிலே கூட அந்த யூனியன் பிரதேசத்தில் இப்போது அண்மையிலே தேர்தல் நடந்தது. பெண்களுக்கான பயணம், இலவச பயணம் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அறிவித்த திட்டத்தை பின்பற்றித்தான் கர்நாடகாவிலும் அறிவிக்கிறார்கள், ஆந்திரா தெலுங்கானாவிலும் அறிவிக்கிறார்கள், இன்றைக்கு டெல்லியிலும் அறிவிக்கிற நிலை உருவாகியிருக்கிறது. ஆகவே அரசு நம்முடைய கல்வி வளர்ச்சியை மிகுந்த அக்கறை காட்டுவதை நாம் புரிந்து கொண்டு அதை மேலும் வளர்த்தெடுக்கக்கூடிய வகையில ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லி, பிள்ளைகளை வேலைக்காக படிக்க வைக்கிறோம் என்று கருதாமல் அவர்களின் தலைநிமிர்வுக்காக படிக்க வைக்கிறோம் என்கிற உணர்வோடு கல்வி செல்வம் பெறுவதன் மூலம் அவர்கள் சொந்த காலில் நிற்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு படிக்க வைக்க வேண்டும். எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அத்தனை பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்கிற கடமைதான் பெற்றோருக்கான முதன்மையான கடமையாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை படிச்சா போதும், மற்ற பிள்ளைங்க ஆடு மாடு நேரிடும், காடு கழனிகளை பார்க்கட்டும், 8ஆம் வகுப்பு வரை படித்தால் போதும், பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து வைத்தால் போதும் என்றெல்லாம் கருதாமல் பிள்ளைகள் பல்கலைக்கழகம் வரையில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற வரையில் அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுவரையில் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். படிப்பு ஒன்றுதான் பாதுகாப்பு, கல்வி மட்டும்தான் அழியாத செல்வம், அது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையை தரும், தலை நிமிர்வை தரும், சொந்த காலில் நின்று வாழ முடியும் என்கிற புது தெம்பை தரும். எனவே ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதை ஒரு உறுதிமொழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே மாணவ செல்வங்கள் 100ஆண்டு விழா உறுதிமொழியை ஏற்றார்கள். நாமும் அதுபோல் நம் பிள்ளைகள் அனைவரையும் படிக்க வைப்போம் என்கிற உறுதிமொழியை ஏற்போம் என சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி 100ஆண்டு விழா காணும் இந்த பள்ளி நிர்வாகம் இன்னும் பல தலைமுறை காண வேண்டும். இது ஏராளமான ஆளுமை மிக்க தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.